உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நான் ஹேண்ட் ஸ்டீமர் வாங்கியிருக்கேன், அதோடைய வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய ரிவ்யூ அப்படின்னு. ஸோ லாங் வந்து எனக்கு ஸ்டீம் மைனரே போதுமா இருந்தது. பட் வென் இட் கம்ஸ் டு ஒரு டிசைனர் சாரீ, ஒரு லைக் ஹெவி ஒர்க் சாரீ அப்படின்னு வரும்போது, சாஃப்ட் சில்க் ரொம்ப சென்சிட்டிவான சாரீஸ் வரும்போது எவ்ரி சே லைக் ஸ்ட்ரெயிட்னரோ இல்லை லைக் அயன் பாக்ஸோ போடாதீங்க, சாரீ ஸ்பாயில் ஆகிடும். அண்ட் ஆல்சோ ஃபேப்ரிக் விச் இந்த லெதர் பிரிண்ட்ஸ் எல்லாம் கூடவே வந்து இஃப் யூ புட் அயன் ஆட்டோமேட்டிக்காக what happen அந்த பார்ட் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகும். பட் இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா ஐ காட் திஸ். முக்கியமான ஒரு விஷயம், இப்போ உங்ககிட்ட 16 amp ஹோல்டர் இருந்தால் மட்டும் இதை வாங்குங்க, இல்லை அப்படின்னா இது வாங்காதீங்க, மாற்றிட்டு இது வாங்கிக்கோங்க. 300 ml டேங்க் இருக்குது. ஸோ 300 ml டேங்க் இருக்கும்போது என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 ட்ரெஸ்ஸஸாவது நீங்கள் லைன் பண்ணலாம். மற்ற ஸ்டீமர் கம்பேர் பண்ணும்போது 100 ml 150 ml அப்படிலாம் இருக்குது. ஸோ அவ்வளோண்டு வாட்டர் இருந்ததுன்னா நீங்கள் கீப் ஆன் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சாரி கூட ஒரு ஃபுல் இந்த ஒரு வாட்டி ஃபில் பண்ணிங்கன்னா ஒரு ஃபுல் சாரி நீங்கள் அயன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஈஸி ஹேண்ட்லிங், கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். பட் அந்த வெயிட் இருந்தால் தான் யூ கேன் ஹோல்ட் இட். நார்மலாக ஒரு அயன் பாக்ஸ், ப்ரொஃபஷனல் அயன் பாக்ஸ் என்ன வெயிட் இருக்குமோ அதே வெயிட் தான் இதுவும் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ கெட் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் கிடைக்கும், சரிதான், இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் கிடைக்கும். இந்த ப்ரஷ் இன்னும் வந்து உங்களுடைய சாரியில் இருக்க உள்ள உங்கள் கிளாத்ல இருக்க டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுது. ஸோ க்ரீசஸ் கிளியர் பண்ணுறதுக்கு இதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது எப்படி போடணும் அப்படின்னா, இங்கே ஒரு லாக் இருக்குது, அந்த லாக் கிட்ட வச்சு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா செட் ஆகிடும். ஸோ இந்த இதுதான் வந்து டேங்க், வாட்டர் டேங்க்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஓகேவா, நான் எப்பவுமே சொல்கிற விஷயம், ட்ரிங்கிங் வாட்டர், பியூரிஃபைட் ட்ரிங்கிங் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் டேப் வாட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்கள் அயன் பாக்ஸஸில் வந்து சால்ட் பேச்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். லைக் இந்த கால்சியம் சொல்லுவாங்க, அது ஃபார்ம் ஆகி என்ன ஆகும்னா உங்களுடைய கம்ப்ளீட் அயன் பாக்ஸோட சோல் போயிடும். ஸோ எப்பவுமே ஸ்டீம் அயன், நான் பாருங்கள் இது ஃபில் பண்ணுறேன். ஓகே, ஃபில் பண்ணிவிட்டேன். ஸ்டீமர் எப்படி இருக்கும், டவுனில் ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்கோங்க, தான். ஸோ லாக் பண்ணதுக்கப்புறம் இதை ப்ளக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பட்டன் மட்டும் ஆனில் இருக்கும். ஸோ உங்களுக்கு இது வந்து நல்லா ஸ்பீடாக ஒர்க் பண்ணுங்களா, சவுண்ட் கேட்குறதா ஸ்டீம் ஒர்க் ஆகும். ஸோ ஏன்னா நான் கீழே வந்து லாக்கில் இருக்குது, நான் மேலே எடுத்துகிட்டு அப்படி போகாது பாருங்க, குறைஞ்சிடும். இந்த பட்டன் டர்ன்ஸ் டவுன், கீழே வந்து இங்கே செட்டிங்ஸில் வந்து லாக்குன்னு ஒன்று இருக்கும், அந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். நீங்கள் இல்லை அப்படின்னா வென் யூ ப்ரெஸ் பண்ணீங்க பாருங்க, ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும் ஸ்டீம் ஒர்க் ஆகும். சரிதான், நான் ப்ரெஸ் பண்ணுறேன், அந்த ஸ்டீம் ஒர்க் ஆகுது. தேவையான இடங்கள் மட்டும் ஸ்டீம் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா, இல்லை எனக்கு ஃபுல்லாகவே க்ரீசஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் லாக் போட்டுட்டு ஒர்க் பண்ணுங்கள். லாக் போட்டுட்டு மினிமம் மேக்ஸிமம் இருக்குது. இப்போ ஒரு லைட் தானே எரியுது, வென் ஐ கிளிக் த மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 லைட் எரியும். ஸோ உங்களுக்கு வந்து நிறையவே ஸ்டீம் ஆகும். பட் ஷுர் இந்த வாட்டரோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இது லாக் போட்டுட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா நல்லாவே செம்ம ஸ்டீமும் ஒர்க் ஆகும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்னுடைய சில்க் சாரீஸ்க்காக நான் இது வாங்கவே இல்லை. டிசைனர் சாரீஸ், ஸ்டோன் ஒர்க் சாரீஸ், ஹெவி ஜெரி ஒர்க் சாரீஸ்க்காக தான் இதை நான் வாங்கியிருக்கேன். ஸோ பாருங்க, இந்த ப்ரஷ் இருக்கிறதுனால எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ்லேயே எவ்வளோ க்ரீசஸ் கிளியர் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் பார்த்துக்கோங்க, இங்கே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது, நான் மேக்ஸிமம் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டீம் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த பட்டனை டவுனில் லாக் பண்ணுறேன். நல்லா பாருங்க, கம்ப்ளீட்டாக ஸ்டீம். அதாவது இந்த இடத்த கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ அழகாக இந்த க்ரீஸ் தெரியுதா, இந்த க்ரீஸ் பாருங்க. Maximum is a professional use, so professional try to get this one. So best steamer, I highly recommend it. இந்த ஹேண்ட் ஸ்டீமர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி டு ஷேர். பாய்.